புதுச்சேரியில் குறைந்த வட்டிக்கு லோன் பெற்று தருவதாக கூறி இன்சூரன்ஸ் கட்ட வைத்து நூதன மோசடியில் ஈடுபடும் தனியார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் மீது புகார் எழுந்துள்ளது. நூதன மோசடியின் பகீர் பின்னணி என்ன? சார், இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார், எதிர்காலத்துக்கு நல்லது என யாரேனும் கேட்டு வந்தால் வாசல் படியை கைகாட்டி அப்படியே வந்த வழியா ஓடிரு என்று கூறும் நபர்களை பார்த்து பார்த்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் பலரும் நொந்து போய் உள்ளனர். அதற்காக அப்படியே விட்டுவிட முடியாது என்பதால் தொடர்ந்து வேதாளம் முருங்க மரம் ஏறிய கதையாக மாறி மாறி முயன்று கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் இன்டெலிஜென்ட்டாக யோசித்து இன்சூரன்ஸில் ஆள் சேர்ப்பதற்கு நூதன முறையை கையாளுகின்றனர். அப்படி ஒரு நூதன மோசடியில் சிக்கியவர்தான் செந்தில்குமார். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்த இவருக்கு பிசினஸ் சரியாக போகவில்லை என்பதால் பண நெருக்கடியில் இருந்துள்ளார். அப்போதுதான் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போன் கால் மூலம் வந்திருக்கிறார். தன்னை ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்று சொல்லாமல் லோன் பெற்றுத்தரும் ஏஜென்ட் என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார் அந்த நபர். பண நெருக்கடியில் இருக்கும் தனக்கு அந்த கடவுளே ஒரு வழியை காட்டிவிட்டார் என நினைத்த செந்தில்குமார் தனக்கு லோன் பெற்றுத் தருமாறு கோரியிருக்கிறார். தாராளமாக 13 லட்சம் ரூபாய் லோன் பெற்றுத் தருகிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என தடை போட்டுள்ளார் அந்த மர்ம நபர். நான் சொல்லும் தனியார் நிறுவனத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொண்டால் உடனே லோன் சாங்ஷன் ஆகிவிடும் என கூறியிருக்கிறார். அவரும் ஒரு வாரத்திற்கு பின் பணத்தை ஏற்பாடு செய்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார். இன்சூரன்ஸ் பாண்ட் போட்ட அடுத்த நாள் முதல் அந்த லோன் ஏஜென்ட் மாயமாகிவிட்டார். அதன் பின் தான் தெரிந்தது அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்பது. இன்சூரன்ஸ் எடுக்க வைக்க இப்படி கூட மோசடியில் ஈடுபட முடியுமா என வியக்க வைத்துள்ளனர் இந்த நூதன இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள். ஃபோன் பண்ணி லோன் தரேன், 13 லட்ச ரூபாய் லோன் தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஒரு 3 கால் 4 கால் மாறி மாறி வந்துச்சு. லேடிஸ் ஜென்ட்ஸ் மாறி மாறி 4-5 ஃபோன்லேருந்து எனக்கு பண்ணாங்க. நிறுவனத்துக்கு உங்களுக்கு கோடாக்குன்னு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ரீராமில் போட்டால் உங்களுக்கு 13 லட்ச ரூபா லோன் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே என்னால் முடியல, அப்போதைக்கு கொஞ்சம் லேட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொன்னேன். லேட் பண்ணுற வரைக்கும் அவர் குட் மார்னிங் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு பணம் ரெடி பண்ணி 32,000 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு அவர்கிட்ட போட்டோன்னு சொன்னோடனே அந்த எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீதும் அந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரித்துள்ளார். இந்த டைரக்டா வந்து இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாதனால ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபினான்ஸ் லட்சக்கணக்கில் தரோம்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வந்து இன்சூரன்ஸ் போட்டு ஏமாத்துற கம்ப்ளைண்ட் புதுச்சேரி சைபர் கிரைமுக்கு வருது. இதேமாதிரி நீங்கள் வந்து ஏஜென்ட்டை வச்சுக்கின்னு பொதுமக்களுக்கு ஃபினான்ஸ் தரோம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட வைக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். இதேமாரி யாருன்னா செஞ்சீங்கன்னா சைபர் குற்றத்தில் வந்து உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சைபர் கிரைம் சார்பாக எச்சரிக்கிறேன். குறைந்த வட்டிக்கு லோன் பெற்று தருவதாக கூறி இன்சூரன்ஸ் கட்ட வைத்து நூதன மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.